பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டோ கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளாக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே கூட நம்ம யாத்ரா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை படிக்கும்பொழுது என்னை ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் இந்த 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 மெசேஜ் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, நாம் தேசங்களிலே நடந்து கொண்டு வருகிறது. அப்படி என்னங்க வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிப்போம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். என்ன சொன்னான் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையினாலும் வேலையினாலும் மோசைக்கு செவி கொடாமல் போனார்கள். பிரியமானவர்கள், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே என்ற ஊழியக்காரன் ஆண்டவர் எழுப்பி, மோசே, என் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, கவலையோடு இருக்கிறாங்க, உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்கள நான் விடுதலை செய்யணும். அவங்க என்னை நோக்கி கூப்பிடக்கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க கூக்குரலை நான் கேட்டேன், அவங்க பெருமூச்சை நான் பார்த்தேன். நீ என்ன பண்ண, போய் அவங்களுக்கு சொல்லு, அவங்கள நான் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அதுக்கு நீ தேவையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ தான் இந்த ஜனத்துக்கு இந்த மோசே என்ன பண்ணுறாரு, ஓ ஜனங்களே, இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இருக்கிற கஷ்டத்துக்கும் அவங்க இருக்கிற பிரச்சனைக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர மோசைக்கு என்ன பண்ணலை, செவி கொடுக்கல. ஆகையால் பிரியமானவர்களே, என்ன சொல்லி அனுப்புகிறாரு நம்ம பார்த்தோமானால், இங்கே நம்ம பார்க்க வேண்டும். 6ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து வாசிப்போம். அவர்கள் பரதேசியை தங்கி இருந்த தேசமாகி கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். மோசைக்கிட்ட சொல்கிறார், கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். இப்போ இது எங்கே ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறார். நான் உனக்கு இந்த இடத்துல நீ பரதேசியை ஒரு குடிசை போட்டிருக்கப்ப, ஆனால் இந்த இடம் மாத்திரம் இல்லை, இந்த தேசத்தையே உனக்கு தருவேன்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்தது தான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என் உடன்படிக்கையை அப்போவே ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். அது ஏற்படுத்தியிருக்கிறேன். அதனால் அவங்க பெருமூச்சு என்ன பண்ணுற, கேட்டு என் உடன்படிக்கை நினைக்கிறேன். அப்போ பண்ணதை நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, கஷ்டத்தை நீக்கி, துக்கத்தை நீக்கி, பாரத்தை நீக்கி, நான் உங்கள் நடுவிலிருந்து உங்களை அவர்கள் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கலாக்கி, ஓங்கி கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு, அவங்களுக்கு தண்டனை கொடுத்து உங்களை நான் மீட்டெடுத்து உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாக கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். மோசே கூட சொல்கிற, மோசே நீ போப்பா, அவங்க பெருமூச்சை நான் கேட்குறேன். நான் ஆல்ரெடி அவங்க தாத்தாப்பாக்கெல்லாம் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதை நான் இப்போ நினைக்கிறேன். அவங்க பெருமூச்சு அவங்க படுற கஷ்டத்தை நான் நினைக்கிறேன். அவங்கள விடுதலை செய்யணும். அதனால் நீ போப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. எப்படி பாருங்கள், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போனேன். அதனால் நீ என்ன பண்ண, அந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதை நினச்சிக்கிறாரு. அவங்களோட படுற கஷ்டத்தை அவர் பார்க்குறாரு. அவங்க கூக்குரல் கேட்குறாரு. ஆனால் அவரை நோக்கி அவர்கள் கூப்பிடவில்லை. ஆண்டவரேன்னு கூப்பிடவில்லை. அதை பார்க்குற நம்ம வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லி, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோப்புக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லி, கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். உன் தாத்தா குடிசை போட்டிருந்தாருமா, அந்த இடம் மட்டும் தருவேன்னு சொல்லல. உன் தாத்தா கிட்ட தேசத்தையே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட 6-10 லட்சம் பேர் இருக்கீங்க. 10 லட்சம் பேர் குடும்பத்தையும் நான் அங்கே கொண்டு போய் சேர்த்து தேனும் பாலும் ஓடுகிற தேசமாகிய தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கூப்பிடலை, ஆனால் உங்கள் கூக்குரலை நான் கேட்டேன். அதனால்
நீ என்ன பண்ணு, அவங்கள விடுவிக்கணும், விடுதலை செய்யணும், அவங்க 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 அவங்களோட மனமடிவும் கொடுமையினாலும் அவங்கள காப்பாற்றணும் போப்பான்னு மோசைக்கு அனுப்பும்போது மோசையின் சத்தத்தை அவங்க என்ன பண்ணலை, கேட்கலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர், நான் நிறைய ஊழியங்களில், கிராமங்களில், பீச்சில், நிறைய வியாதியில் இருக்கவங்ககிட்ட கூட பேசும்போது கூட அவன் செவி கொடுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவ்வளோ வருஷம் நாங்கள் அவ்வளோ சாமி கும்பிட்றோம், நாங்கள் நீங்கள் அப்படின்னு. பிரியமானவர்களே, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. தன்னை விடுவித்து கொள்ள தட்டுகிற சத்தத்தை கேட்காமல், கூப்பிடுகிறனுடைய கூப்பிட்டு சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அநேக ஜனங்கள் அலைந்து திரிகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதை கேட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, என் கூட நிறைய பேர் வேலை பார்த்துருக்கேன். நான் 3000 பேரோட வேலை பார்த்துருக்கேன். நிறைய எனக்கு பிள்ளைகள் தெரியும். இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை நான் பார்க்குறேன். நிறைய சகோதரிகள்லாம் வயசாகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் ஒரு 25-30 வருஷமாக அலைந்து இன்றைக்கு திரிகிறவர்களை ஏகப்பட்ட பேரை நான் பார்க்குறேன். அப்போ பாருங்கள், அதில் ஒரு சகோதரியை நான் பார்க்குறேன், ரொம்ப அலைந்து திரிகிறாய். ஏய் மாறுடி, நீ இவ்வளோ தூரம் நீ ஓடிட்டடி, இனிமேலாவது மனம் மாறுடி, இனிமேலாவது மனம் மாறுடின்னு பல வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ பாருங்கள், கேட்காததுனால அவங்க அதே கஷ்டத்துலேயும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு கஷ்டத்தின் மேலே கஷ்டம், கஷ்டத்தின் மேலே கஷ்டம், கடன் மேலே கடன், பிரச்சனை மேலே பிரச்சனை, தானாக இழுத்து போட்டுக்கிறது, கேட்குறது இல்லை, செய்கிறது இல்லை, இஷ்டமாக பண்ணுற காரியம். நம்ம வயசாயிடுச்சுன்ற ஒரு அறிவு கிடையாது. பிரியமானவர்களே, அவர்களை காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரி, அற்பமான ஊழியக்காரி என்னை அனுப்புகிறார். அவர்களோ கேட்க மனதில்லை. அங்கே ஏன்னு பார்த்தா, எனக்கு கஷ்டம், நான் அங்கே வேலை செய்கிறேன், நான் இங்கே வேலை செய்கிறேன், நேரம் இல்லை, எனக்கு பார்க்க முடியாது, எனக்கு படிக்க முடியாது, எனக்கு ஜெபிக்க முடியாது, என்னால் வர முடியாது. நிறைய பேர் இப்படி தள்ளி விடுகிறார்கள். வருகிற ஆசீர்வாதத்தையும் இலவசமாக கொடுக்குற ஒரு சமாதானத்தையும் கேட்க மனதில்லாமல் பெற்றுக்கொள்ளாமல் தள்ளி விடுகிறவர்களே நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இதை நான் பார்க்கும்போது அன்றையிலேருந்து இன்ற வரைக்கும் ஜனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட அவங்க படுற அந்த 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 கந்த அக்கினி கொட்டும் பொழுது கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், அப்போ கூட மனம் திரும்பாமல் கர்த்தரை தூஷிக்கிறவர்களாக இருந்தாங்க. நிறைய அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், தூஷிக்கிறவர்களாக இருந்தாங்க. இப்படி தாங்க நடக்குது. கர்த்தர் வர்றமோலையும் தூஷித்து கொண்டிருப்பார்களோ எனக்கு தெரியல. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் பிரியமானவர்களை, தயவு செய்து உங்களுக்கு இந்து சகோதரர்களுக்கு இந்த தயவு செய்து அனுப்புங்கள். அவர்களுக்கு ஒருவேளை ஊழியக்காரின் மூலியமாக யாராவது தட்டி இப்படியாப்பட்ட ஒரு சத்தியத்தை சொல்லும்போது உடனே கேட்டு அவர்கள் விடுதலை ஆகும்படியான இந்த வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக நான் கெஞ்சுகிறேன். தயவு செய்து அனுப்புங்க. இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு பெரிய விடுதலை, பெரிய இந்த சுதந்திரம். இந்த 47 வாங்கின இந்த சுதந்திரம் ஒரே கொண்டாடுகிறோம் இங்கே இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் மரித்த பெண் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது அறியாமல் அலைந்து இருக்கிற ஜனங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு 2 வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 2 விதமான காரியங்கள், மரணம் ஒரு பக்கம், ஜீவன் ஒரு பக்கம் இருக்கிறது. நீ ஜீவனை விரும்புவையா, கிறிஸ்து இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பாய். அவர் வேண்டான் என்று சொல்லுகிறாயா, நீ எங்கே மரணத்தை நீ விரும்பி நரகத்துக்கு போகிறவளாக மாறி போவாய் என்று நீங்கள் தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த மெசேஜை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, கேட்க சொல்லுங்கள், ட்ரை பண்ண சொல்லுங்கள், ஜபிக்க சொல்லுங்கள், அவங்க போய் கொஞ்ச நேரம் பைபிளை வாசிக்க சொல்லுங்கள். எப்படியாவது பெற்றுக்கொள்ளட்டும். இதை அப்படியான்னு போனவர்கள் கானான் தேசத்தை சமாதானமாக சுதந்திரித்தார்கள். அது முணுமுணுத்தவர்கள், பேசினவர்கள், சபித்தவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக, ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினவர்கள் மழிலே மறித்து மாண்டு போனார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். பிரியமானவர்களை, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்றால் 10 பேருக்காவது தயவு செய்து அனுப்புங்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும்படியே நீங்கள் அன்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். நீங்கள் தயவு செய்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.